ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. நான் வந்து பேச்சுவார்த்தை அவங்களா தான் என்கிட்ட வந்தாங்கன்றாரு. ஒரு சமயம் வந்துட்டு இல்லை நானாக தான் போய் பேச்சுவார்த்தை பண்ணேன்றாரு. ஒரு 5 வருஷம் ஒரு 5 நாள் வந்து கெடு கொடுத்துருக்காங்க அப்படின்றாரு. என்னதான் நடக்குது இந்த போரில்? ட்ரம்ப் இவ்வளோ குழப்பத்தில் இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரியுது. முந்தா நாள் சொன்னார் 48 மணி நேரம் தான் டைம் கொடுக்க முடியும். ஈரான் வந்து எங்களுடைய எல்லா நிபந்தனைகளுக்கும் ஒப்புக்கொண்டு போர் நிறுத்தத்துக்கு வந்துடணும், இல்லைன்னா நாங்கள் ஈரானுடைய அந்த மின்சார உற்பத்தி இடத்தை நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொன்னார். அதை நாங்கள் தாக்கி அழித்து விட்டால் ஈரான் வந்து இருளில் மூழ்கிவிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ராஸ்லபான்னு சொல்லக்கூடிய ஈரானில் விமானப்படை அழிந்து விட்டது, கப்பல் படை அழித்து விட்டோம், இன்றைக்கி ஹார்மோஸில் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிலாம் பேசினார். அவர் பேசி சில நிமிடங்களுக்குள் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் பதில் கொடுக்குறாரு, நாங்கள் எந்த போர் நிறுத்தத்துக்கும் வரல, நாங்கள் அப்படிலாம் அறிவிக்கலை, பாவம் ட்ரம்ப் வந்து குழம்பி போயிட்டாரு. இந்த மெசபொட்டேமியா நாகரிகம் வந்து சிந்து நாகரிகத்துக்கு முன்னாடி உள்ள நாகரிகம், கிட்டத்தட்ட தமிழர் நாகரிகத்துக்கு இணையான நாகரிகம், இப்படிலாம் படிச்சிருக்கோம்ல. அந்த மெசபொட்டேமியா நாகரிகம்ங்கிறது உலகத்திற்கு முன்னோடியான ஒரு நாகரிகம். அப்போ அவர்கள் வந்து அடிப்படையில் அவங்களே சொன்னாங்க, அமெரிக்கா இன்றைக்கி வேணால் வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கலாம், நாங்கள் இயற்கையாகவே வந்து காலங்காலமாக அறிவு சார்ந்த மக்கள், இன்டலெக்சுவல் பீப்புள். இன்னொன்று தெரிந்து கொள்ளுங்கள், அங்கிருந்து தான் பல்வேறு இனக்குழுக்கள் வெளியே போனாங்க. இது எங்களுக்கு என்னங்க சம்மந்தம்? இஸ்ரேலுக்கும் அவனுக்கும் சண்டைனா இவன் ஏங்க போகணும்? ஏன்னா எங்களுக்கு அவனுக்கும் வாய்க்கால் தகராறா, எங்களுக்கு அவங்களுக்கு எல்லை தகராறா, எங்களுக்கு சண்டை போடுறதுக்கு என்னங்க பிரச்சனை? ஒவ்வொரு நாளும் இத்தனை கோடி ரூபா செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க, $2 பில்லியன் செலவு பண்ணிகிட்டு இருக்காரு. இது யார் தலையில் விழும்? கிட்டத்தட்ட இன்று வரை அமெரிக்கா இந்த 25 நாள் ஆயிடுச்சா $1.5 லட்சம் கோடி செலவாயிருக்கு. எங்கே போய் நிற்கிறது? அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணதே பற்றி திருப்பி எடுத்துக்கிட்டு இருக்கான். இதுவரை $5 பில்லியன் திருப்பி எடுத்துட்டான். அங்கே உள்ள மக்கள்லாம் அமெரிக்காவுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, சரி வராது அப்படின்னு. அவன் எப்படி பணம் கொடுப்பான்? நீங்கள் குவைத்தில் வந்து அந்த F-15 3 இது சுட்டு வீழ்த்தப்பட்டது, அதுக்கு பணம் குவைத்து தான் கொடுக்கணும்னு சொன்னார். 3000 கோடி கொடுத்துருங்கன்னு. அவன் ஒத்த பைசா இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். எந்த நயா பைசாவும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு அவன் நகர்ந்துட்டான். அப்போ இன்றைக்கி அரபு மக்கள் வந்து ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அமெரிக்கா நம்ம கூட இருக்கிறது நமக்கு நல்லதுன்னு நினச்சாங்க. இப்போது நம்ம இடம் கொடுத்தோம், அவனுடைய விமானத்தளத்தை வச்சுருந்தான், அவன் விமானங்கள் நிற்கிது. இப்போ கத்தாரில் இருக்கின்ற மிகப்பெரிய விமான தளம், அதுதான் வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய விமானத்தளம். அதில் 10,000 அமெரிக்கர்கள் இருக்காங்க. 10,000 அமெரிக்கர்கள் அங்கே தங்கியிருக்கான். அதுக்கு வந்து கத்தார் அரசாங்கமே எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கு. நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுக்கு நல்லாவே தெரியும் அமெரிக்கா ஈரான் போரானது எந்த நிலைமையை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. நான் வந்து பேச்சுவார்த்தை அவங்களா தான் என்கிட்ட வந்தாங்கன்றாரு. ஒரு சமயம் வந்துட்டு இல்லை நானாக தான் போய் பேச்சுவார்த்தை பண்ணேன்றாரு. ஒரு 5 நாள் வந்து கெடு கொடுத்துருக்காங்க அப்படின்றாரு. என்னதான் நடக்குது இந்த போரில்? ட்ரம்ப் இவ்வளோ குழப்பத்தில் இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரியுது. நேற்று தான் முந்தா நாள் சொன்னார் 48 மணி நேரம் தான் டைம் கொடுக்க முடியும், ஈரான் வந்து எங்களுடைய எல்லா நிபந்தனைகளுக்கும் ஒப்புக்கொண்டு போர் நிறுத்தத்துக்கு வந்துடணும், இல்லைன்னா நாங்கள் ஈரானுடைய அந்த மின்சார உற்பத்தி இடத்தை நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொன்னார். அதை நாங்கள் தாக்கி அழித்து விட்டால் ஈரான் வந்து இருளில் மூழ்கிவிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ராஸ்லபான்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய அந்த எண்ணெய் வயல்களை அழித்து விடுவோம், ஈரானை முழுவதும் சுடுகாடு ஆக்கி விடுவோம், ஈரானுங்கிற ஒரு நாடே வரைபடத்தில் இருக்காது. இது மாதிரி நிறைய வடை சுட்டுக்கிட்டே வர்றாரு. பொதுவாக வடையை ஒரு சிலர் தான் சுடுவாங்க, இவர் வந்து ஹோல்சேல் டீலராக வடை சுட்டுக்கிட்டே இருக்கார். அதை விட கொடுமை 48 மணி நேரம் டைம் கொடுத்தது. ஈரான் எந்த சட்டையும் பண்ணலை. நேற்று அவர் நிபந்தனை விதித்து 48 மணி நேரம் கொடுத்து வார்னிங் பண்ணி நேற்று இரவு இந்திய நேரம் 9:34 அதோட அவர் நிபந்தனை முடிஞ்சிடும். 35வது நிமிடம் ட்ரம்ப் வந்து வேறு மாதிரி பேசினார். என்ன பேசுகிறாருன்னா, ஈரான் வந்து இப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு எங்களை கூப்பிட்றாங்க, அவர்களே பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றாங்க, இப்பொழுது நாங்கள் வந்து ஈரானுக்கு 5 நாட்கள் கெடு விதித்திருக்கிறோம்,
5 நாட்கள் வந்து என்ன மாதிரியான கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் தாக்க மாட்டோம், 5 நாள் வந்து நம்ம போர் நிறுத்தோம், இந்த மாதிரி நாங்கள் ரிலாக்ஸேஷனுக்கு வந்துட்டோம், இனி போர் நடக்காது, இனி வந்து என்ன இருக்குது, எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், ஈரானில் விமானப்படை அழிந்து விட்டது, கப்பல் படை அழித்து விட்டோம், இன்றைக்கி ஹார்மோஸில் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிலாம் பேசினார். அவர் பேசி சில நிமிடங்களுக்குள் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் பதில் கொடுக்குறாரு, நாங்கள் எந்த போர் நிறுத்தத்துக்கும் வரல, நாங்கள் அப்படிலாம் அறிவிக்கலை, பாவம் ட்ரம்ப் வந்து குழம்பி போயிட்டாரு அப்படின்னு. சரி, அசிங்கப்பட்ட குமார் அப்படின்னு ட்ரம்புக்கு பதிலாக நம்ம இங்கே பேச வேண்டியிருக்கு. ஆனால் எந்த அசிங்கத்தையும் படாமல் இந்த மாதிரி நாங்கள் சீஸ்ஃபயருக்கு வந்துட்டோம், ஈரானுக்கு வந்து நாங்கள் வந்து இறக்கப்படுறோம் அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. அவங்க எங்களுக்கு இறக்கமும் பட வேணாம், நீங்கள் வந்து எங்களுக்கு சீஸ்ஃபயருக்கும் வர வேணாம், போர் நிறுத்தமும் நடக்கலை, ஏன் இவ்வளவு தூரம் காமெடி பண்ணுறீங்க அப்படின்னு இவரை ட்ரம்பை வந்து இதுக்கு மேலே வந்து அசிங்கப்படுத்த முடியாத அளவுக்கு பேசிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, தொடர்ச்சியாக இன்று 2வது வாரத்தை கடந்து போயிட்டு இருக்க போர் அமெரிக்கா தோற்று கொண்டிருக்கிறது. அதான் ஒன்று. இன்றைக்கி வந்து ஈரான் வந்து இப்படி வந்து சுற்றி வளைச்சி அடிக்கும்னு எதிர்பார்க்கல, வளைகுடா நாடுகளெல்லாம் தாக்குன்னு எதிர்பார்க்கல, இஸ்ரேலை இப்படி வந்து மொத்தமாக சுடுகாடு ஆக்குன்னு எதிர்பார்க்கல. எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க அந்த ஒரு உச்சபட்ச தலைவரை போட்டவொடனே முடிஞ்சிடும், அடுத்தடுத்த தலைவர்களை வந்து காலி பண்ணிட்டோம், சரணடைஞ்சிடும்னு பார்த்தாங்க, நடக்கலை. என்ன காரணம் என்றால், இப்போ ஈரானில் 31 மாநிலம் இருக்குது. பொதுவாக ஒரு நாட்டோட இராணுவம் என்பது ஒரு இராணுவம் தான் இருக்கும். ஆனால் ஈரானில் 31 வகையான இராணுவம் இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் இராணுவம் இருக்குது. அவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் வச்சுருக்காங்க. உலகத்திலே வந்து எங்கேயுமே வந்து இப்படி ஒரு வேறுபடுத்தப்பட்ட இராணுவம் கிடையாது. நீங்கள் 31 மாநிலத்திலும் ஒவ்வொரு கமாண்டர், ஒவ்வொரு தளபதி, ஒரு இராணுவம், ஒவ்வொரு இராணுவமும் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ 31 நாடு போட்டியிட அவங்கள வந்து அடிக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான். ஒரு நாடு அல்ல ஈரான், 31 நாடுகள் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நிலப்பரப்பு பெரிய நிலப்பரப்பு ஈரான். மக்கள் தொகை வேணால் 5 கோடியாக இருக்கலாம், ஆனால் நிலப்பரப்பு பெரிய நிலப்பரப்பு, மலைகளும் பாலைவனங்களும் இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு நிலப்பரப்பு. இன்னொன்று, நீங்கள் உலக வரலாற்றை எடுத்துக்கொண்டால் ஈரான் வந்து ஒரு கலாச்சார ரீதியாக பார்த்தீங்க என்றால் ஒரு உயர்ந்த கலாச்சாரத்தை கொண்டது. நம்ம படிச்சிருக்கோம், மெசபடோமியா கலாச்சாரம், நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம் படிச்சிருக்கோம். அந்த யூப்ரட்டிஸ் டெக்ரிசிஸ் கிடைக்கல இருக்கிறது தான் மெசபடோமியா. இந்த மெசபடோமியா நாகரிகம் வந்து சிந்து நாகரிகத்துக்கு முன்னாடி உள்ள நாகரிகம், கிட்டத்தட்ட தமிழர் நாகரிகத்துக்கு இணையான நாகரிகம், இப்படிலாம் படிச்சிருக்கோம்ல. அந்த மெசபடோமியா நாகரிகம்ங்கிறது உலகத்திற்கு முன்னோடியான ஒரு நாகரிகம். அப்போ அவர்கள் வந்து அடிப்படையில் அவங்களே சொன்னாங்க, அமெரிக்கா இன்றைக்கி வேணால் வளர்ச்சியடைந்த நாடாக இருக்கலாம், நாங்கள் இயற்கையாகவே வந்து காலங்காலமாக அறிவு சார்ந்த மக்கள், இன்டலெக்சுவல் பீப்புள். இன்னொன்று தெரிந்து கொள்ளுங்கள், அங்கிருந்து தான் பல்வேறு இனக்குழுக்கள் வெளியே போனாங்க. ஆரியர்களுடைய பூமியே வந்து உங்களுக்கு வந்து மெசபடோமியா தான். ஆரியர்களே ஈரானியை சார்ந்தவர்கள் என்கிற விஷயம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது மோடி போன்றவர்கள்லாம் ஈரானை தான் ஆதரிச்சிருக்கணும். அது ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இது இருக்குது, அதையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகில் வந்து 2 இனங்கள், ஆரிய இனம், யூத இனம் தான் இன்னைக்கு வந்து நாடோடி இனங்கள் இன்னைக்கு அடிச்சுக்கிறாங்க. அதில் ஒரு பகுதி தான் ஈரான் சொல்லப்போனால். அது வந்து அந்த நாகரிகம் உடையவர்கள். ஆனால் இஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அவர்கள் இஸ்லாமியர்களாக மாற்றம் கண்டதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு உலகத்தோடு அவர்கள் வந்து வேறு ஒரு டைமென்ஷனுக்கு போனாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இன்னும் அது மட்டும் இல்லாமல் அரபு நாடுகள் வேறு, அவர்கள் வேறு என்று பிரித்து வைக்கின்ற ஒரு சூழ்ச்சியையும் மேலை நாடுகள் செஞ்சாங்க. ஏன்னா மேலை நாடுகளுக்கு நன்றாக தெரியும், ஈரான் போன்றது வந்து அரபு நாடுகளோடு சேர்ந்துலாம் இருக்கக்கூடாது, அதை பிரிக்க வேண்டும் என்று அந்த ஷியாசன்னி பிரச்சனைகளெல்லாம் உள்புகுத்தி ஒரு கான்ஸ்பிரசி ஏற்படுத்தி ஒதுக்குனாங்க. இதெல்லாம் அது ஒரு பெரிய வரலாறுன்னு வைங்களேன். இப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் என்றால், இப்போ இன்றைக்கி வந்து ஈரான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறுமனை யுத்தம் என்பது சும்மா ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேசி நடந்த யுத்தம் அல்ல, போன வருஷம் நடந்த யுத்தம் அல்ல. ஒரு 30 ஆண்டுகளாக ஈரான் இந்த யுத்தத்துக்காக காத்திருந்தோம் என்று சொல்கிறாங்க. 30 ஆண்டுகளாக இப்படி அமெரிக்கா நம்மளை அடிக்கும், இஸ்ரேலோட சேர்ந்துக்கிட்டு யுத்தம் நடக்கும் என்பதை எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் தான் அவர்கள். அதுதான் முக்கியமானது. அதனால தான் இவர்கள் ப்ரீ பிளானாக இருக்காங்க. ஈராக்கும் தாக்குதல் நடத்தும் போது ஈரானும் கொஞ்சம் அலர்ட் தான் இருப்பாங்க இல்லையா? 80களில் ஈரான் ஈராக் யுத்தம் நடந்தது. இப்போ 1979 ஈரான் புரட்சி ஏற்பட்டது. இப்போ அதுக்கு முன்னாடி ஈரான் வந்து இவ்வளவு தூரம் வந்து அமெரிக்காவோடு முரண்படலை.
அப்போ வந்து மன்னராட்சி வந்து மன்னர்கள் வந்து அமெரிக்காவோட நெருக்கமாக தான் இருந்தாங்க. எப்படி அரபு மன்னர்கள் அமெரிக்காவோட நெருக்கமாக இருந்த மாதிரி ஈரானை சார்ந்த மன்னர்கள் இன்றைக்கி அமெரிக்காவோட நெருக்கமாக தான் இருந்தாங்க. அதை உடைச்சி தான் ஈரான் புரட்சி ஏற்பட்டது. 79 அந்த இஸ்லாமிய புரட்சிங்கன்னு சொல்லக்கூடிய ஈரான் புரட்சி ஏற்பட்டு மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு 40 ஆண்டுகளாக இந்த கமேனி, அதுக்கு முன்னாடி கொமேனி, இவருடைய ஆட்சிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு இஸ்லாமிய ரெவல்யூஷனரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா அவர்களோடு முரண்பட்டது. அப்போ அதுக்கப்புறம் பெரிய திட்டம் போட்டாங்க. என்னென்னா, அரபு நாடுகளை ஈரானோடு சேர விடக்கூடாது, ஈரானை அரபு நாடுகளிலிருந்து தனிமைப்படுத்தணும், இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலே ஈரான் தான், இப்படியெல்லாம் திட்டம் போட்டாங்க. அந்த திட்டம் போடும்போது ஈரான்லேயும் இந்த திட்டங்கள் போடப்பட்டது. நமக்கு என்னைக்கு இருந்தாலும் இவங்க வந்து அரபு நாடுகளை வைத்து கொண்டே நம்ம கூட சண்டை போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதுதான் நடந்திருக்கு இன்றைக்கி. இப்போ இன்றைக்கி வந்து அமெரிக்கா வந்து இன்றைக்கி அரபு நாடுகளை ஈரான் தாக்கும் என்று கூட அவர்கள் எதிர்பார்க்கல. இன்றைக்கி அரபு நாடுகளை தாக்கினால் அது அவர்களுக்குள்ளே பிரச்சனை வருமே, அது ஈரான் வந்து இந்த மாதிரிலாம் முடிவெடுக்காதுன்னு நினச்சாங்க. அதெல்லாம் உடைக்கும் விதமாக ஈரான் என்ன செஞ்சது, அரபு நாடுகளை சுற்றி அடித்தாங்க. ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, அரபு நாடுகளில் அமெரிக்கா பேசத்தான் அடிக்கிறோம், அரபு மக்களை அடிக்கலை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இன்றைக்கி வந்து அதுக்கு அடுத்த முகமாக இன்றைக்கி ஒரு பொருளாதார ரீதியான பிரச்சனை இன்றைக்கி வந்து நிற்கிது. இப்போ இன்றைக்கி ஈரான் அமெரிக்கா யுத்தம் என்பது வெறும் 2 நாட்டோட யுத்தம் அல்ல. இன்றைக்கி வந்து இது எரிசக்தி யுத்தமாக மாறிவிட்டது. இன்றைக்கி எரிசக்தி என்பது ரொம்ப முக்கியம் இல்லை, அடிப்படையாக நமக்கு பெட்ரோலும் எல்பிஜி வேணும். இன்றைக்கி பெட்ரோலும் எல்பிஜி இல்லாமல் உலகத்தில் எங்கேயுமே வாழ முடியாது. அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டோம். அந்த இடத்துக்கு நகர்ந்து நம்ம கிட்டத்தட்ட இப்போ ஒரு 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதுக்கு முன்னாடி கூட நம்ம விறகடுப்பு நிறையா வச்சுருந்தோம். அப்போ இந்த இடத்துக்கு நகர்ந்ததுக்கப்புறம் இப்போ இந்த எரிசக்தி பிரச்சனைகள் எங்கெல்லாம் ப்ராப்ளம் வருதோ நமக்கு உலகத்தை பாதிக்குது. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலியம் என்பது வெறுமனே பெட்ரோலியம் அல்ல, பெட்ரோலியம் பை ப்ராடக்ட் நிறையா இருக்குது. ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்தால் கூட பெட்ரோலியம் ப்ராடக்ட் வரும். தர சொல்கிறேனே, பெண்கள் அணிகின்ற ஒரு பட்டியாலா துணி நீங்கள் போடுறீங்களா திருப்பூரில், அதுக்கு பெட்ரோலியம் பை ப்ராடக்டோட இது வேணும், மூலக்கூறு வேணும். இன்றைக்கி அதனால் விலை கூடி இருக்கு. உணவுகள் இன்றைக்கி உணவுகள் பார்த்திங்கன்னா விலை கூடியுது, காய்கறிகள் விலை கூடிடுச்சு, காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாகுது. இது எல்லாமே இதனுடைய பெட்ரோலியம் ப்ராடக்டோட தொடர்புடையதாக இருக்கிறது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை வைக்கிறதுனால தான் இன்றைக்கி ஈரானை பார்த்து அமெரிக்கா பயப்படுது. இன்றைக்கி ஹார்மோஸ் பிரச்சனையே பேசியிருக்கோம். ஹார்மோஸ் வழியாக தான் மேற்கு ஆசியாவிலேருந்து கப்பல்கள், வணிக கப்பல்கள் வருவதை பார்க்குறோம். தினம் 80 கப்பல்கள் வந்து ஆகணும், அப்போ தான் இந்த உலகம் தாங்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு கப்பல் 2 கப்பல் தான் வருது, அதுவும் இந்திய கப்பலுக்கு விடுறாங்க, வழி விடுறாங்க. அப்படிங்கும்போது இன்றைக்கி மேற்கு நாடுகள் இன்றைக்கி ரொம்ப அச்சத்தில் ஆகிட்டாங்க. பெட்ரோல் விலை எகிரிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி அமெரிக்காவில் ஒரு கேலன் பெட்ரோல் சாதாரண விலையை விட $1.5 கூடிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட 100 லட்சம் ரூபாய் கூடிடுச்சு. அப்போ இதெல்லாம் வந்து எப்படி போயிடுச்சுன்னா மக்கள் தலையில் விழுது. அது மட்டும் இல்லாமல் இனி ஹார்மோஸ் வழியாக செல்கின்ற கப்பலுக்கு ஒரு கப்பலுக்கு 18 கோடி ரூபா வரின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஈரான். இப்போ இது யாரை பாதிக்கும்? எல்லாரையும் பாதிக்கும். அப்போ ஹார்மோஸை திறக்கிறதுக்கு எல்லாரும் வாங்க, எல்லா நாடும் வாங்கன்னு கூப்பிட்டு எந்த நாடும் போகல. அமெரிக்கா தனித்து விடப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கும் நினச்சது நடக்கலை. அவர்கள் லெபனானை தாக்கிட்டு இருக்காங்க, லெபனானுடைய இடத்த பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்க இடம் வேணும் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா ட்ரம்ப் நினைச்சது மாதிரி எந்த நிகழ்வும் நடக்கலை. அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு தொய்வு தான். இது அமெரிக்க மக்கள் எப்படி பார்க்குறாங்க சார் ட்ரம்ப்போட? காரி துப்புறாங்க. நான் பல அமெரிக்க நண்பர்கள், எனக்கு அமெரிக்க குடிமக்கள் சிட்டிசன்ஷிப் உள்ளவங்க நமக்கு நண்பர்கள் இருக்காங்க. அவர்கள்ட்ட நம்ம தனிப்பட்ட முறையில் பேசும்போது உண்மையிலே வருத்தப்படுறாங்க. இது எங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? இஸ்ரேலுக்கும் அவனுக்கும் சண்டைனா இவன் ஏங்க போகணும்? ஏன்னா எங்களுக்கு அவனுக்கும் வாய்க்கால் தகராறா, எங்களுக்கு அவங்களுக்கு எல்லை தகராறா, எங்களுக்கு சண்டை போடுறதுக்கு என்னங்க பிரச்சனை? ஒவ்வொரு நாளும் இத்தனை கோடி ரூபா செலவு பண்ணிட்டு இருக்காங்க, $2 பில்லியன் செலவு பண்ணிட்டு இருக்காரு. இது யார் தலையில் விழும்? கிட்டத்தட்ட இன்று வரை அமெரிக்கா இந்த 25 நாள் ஆயிடுச்சா, $1.5 லட்சம் கோடி செலவாயிருக்கு. எங்கே போய் நிற்கிறது? 1.5 லட்சம் கோடிங்க செலவாயிருக்கு. அப்போ இதெல்லாம் எங்களுடைய பணம் வீண்விரயமாக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி F-15 அந்த ஜெட்டு, ஃபைட்டிங் ஜெட்டு 4 இது தாக்கப்பட்டிருக்கு. ஒன்று 1000 கோடி ரூபா, 4000 கோடி காலி. F-35 அடித்து வீழ்த்துறான். அப்போ இன்றைக்கி அசிங்கப்பட்டான் குமாருங்கிற மாதிரி இன்றைக்கி ட்ரம்ப் வந்து அவங்க தான் எனக்கு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க, நாங்கள் இறக்கப்பட்டு பேச்சுவார்த்தைக்கு வந்தோம், பிரச்சனை இல்லை. இந்த போருக்கான செலவுகளை வந்துட்டு வளைகுடா நாடுகளும் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கணும்னு சமீபத்தில் வந்து சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப். இது எந்த அளவுக்கு அவன் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணதே பற்றி திருப்பி எடுத்துக்கிட்டு இருக்கான். இதுவரை $5 பில்லியன் திருப்பி எடுத்துட்டான். அங்கே உள்ள மக்கள்லாம் அமெரிக்காவுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, சரி வராது அப்படின்னு.
அவன் எப்படி பணம் கொடுப்பான்? நீங்கள் குவைத்தில் வந்து அந்த F-15 3 இது சுட்டு வீழ்த்தப்பட்டது, அதுக்கு பணம் குவைத்து தான் கொடுக்கணும்னு சொன்னார். 3000 கோடி கொடுத்துருங்கன்னு. அவன் ஒத்த பைசா இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். எந்த நயா பைசாவும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு அவன் நகர்ந்துட்டான். அப்போ இன்றைக்கி அரபு மக்கள் வந்து ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அமெரிக்கா நம்ம கூட இருக்கிறது நமக்கு நல்லதுன்னு நினச்சாங்க. இப்போது நம்ம இடம் கொடுத்தோம், அவனுடைய விமானத்தளத்தை வச்சுருந்தான், அவன் விமானங்கள் நிற்கிது. இப்போ கத்தாரில் இருக்கின்ற மிகப்பெரிய விமான தளம் அதுதான் வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய விமானத்தளம். அதில் 10,000 அமெரிக்கர்கள் இருக்காங்க. 10,000 அமெரிக்கர்கள் அங்கே தங்கியிருக்கான். அதுக்கு வந்து கத்தார் அரசாங்கமே எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கு. என்ன நினச்சாங்க கத்தார் அரசாங்கம்? பாரு 10,000 அமெரிக்கர்கள் நம்ம நாட்டை காப்பாற்றிட்டு இருக்கான், நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் இந்த 10,000 பேரும் பறந்து போய் அடிச்சிடுவான். அந்த ஒரு அவன் சின்ன நாடு தான் கத்தார். ஆனால் அவனுக்கு 10,000 அமெரிக்கர்கள் பாதுகாப்பு அப்படின்னு எதுக்காக பாதுகாப்பு கொடுத்தான்? இவன் நினச்சான் கத்தாரை பாதுகாக்கிறதுக்குன்னு. அப்படி இல்லை, அங்கே கத்தாரில் ராஸ்லபான்னு இருக்கின்ற எண்ணெய் வயலை பாதுகாக்க தான் இருந்தான். இந்த ராஸ்லபான்ங்கிறது ஈரானை ஒட்டி இருக்கின்ற ஒரு எண்ணெய் வயல். அந்த சவுத் பார்ஸுங்கிறது ஈரானுக்கு பேர், கத்தாரில் இருக்கிற இடத்துக்கு பேர் ராஸ்லபான். இது ரெண்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட 6000 சதுர கிலோமீட்டர் கடல்லே இருக்கும். அதில் தான் உலகில் அதிகமான எண்ணெய் வளம் இருக்குது. இந்த எல்என்ஜின்னு சொல்லக்கூடிய லிக்விட் நேச்சுரல் கேஸ், உலகில் அதிகமான எல்என்ஜி வந்து அதுக்குள்ள தான் இருக்குது. அப்போ அதை வந்து யார் பங்கீடு? அந்த கத்தாரில் இருக்கின்ற அந்த ராஸ்லபானை ஏன் பாதுகாக்கணும்னா, அமெரிக்காவில் இருக்கின்ற 22 எண்ணெய் கம்பெனிகளும் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். இந்த 22 எண்ணெய் கம்பெனிகளில் ட்ரம்புடைய சொந்தக்காரன்லாம் இருக்கான். அவன் தான் ஃபண்ட் பண்ணுறான் ட்ரம்புக்கு, ரொம்ப முக்கியம் ட்ரம்புக்கு. அவன் பூரா அங்கே இருக்கான். அப்போ அவனுக்கு பாதுகாக்கிறதுக்கு 10,000 பேரை உட்கார வச்சுருக்கான். இவன் என்ன நினச்சான்? நம்ம நாடை பாதுகாக்கிறதுக்கு 10,000 அமெரிக்க வீரர்கள், ஒரு பெரிய பேஸை கொடுத்துருக்கோம். இன்றைக்கி அது அடி வாங்கி அங்கேருந்து காலி பண்ணி ஓடி போயிட்டானுங்கள்ல. இன்றைக்கி ராஸ்லபான் பற்றிக்கிட்டு எரியுதுல்ல, அதோடு தான் இன்றைக்கி போர் நிறுத்தம். இந்த ராஸ்லபானை ஈரான் அடித்ததுக்கப்புறம் தான் ட்ரம்ப் வந்து ஐயையோ நீ அங்கே அடிச்சிடாத, அது எங்கள் எல்லாம் பங்காளிங்க, இது எல்லாம் வந்து எங்கள் சொந்தக்காரங்க, இது பிரச்சனை வேண்டாம். அது பெரிய அமௌண்ட். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 லட்சம் 40 லட்சம் கோடின்றாங்க. அது கணக்கே பண்ண முடியல, அவ்வளோ பணம் அதில் இருக்குது. கிட்டத்தட்ட உலகில் 17% கன்சியூம் பண்ணக்கூடிய அதை இப்போ தேவையான பொருள் அங்கே இருக்குது எல்என்ஜி. உலகத்தில் 100 பேர் இருந்தாங்கன்னா 17 பேருக்கு அங்கே இருந்தால் தேவை. அப்போ இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் உலகத்துக்கு. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ட்ரம்ப் பதிலடிச்சு போய் நீ அங்கே அடிச்சிட வேண்டாம், போதும், ஏற்கனவே அடித்ததே பெரிய லாஸ், இப்போது ஒரு 20% அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுனால தான் அவர் இறங்கி வந்தார். அதே இறங்கி வந்தது வேற ஒன்றும் காரணம்லாம் இல்லை, வேற ஒன்றும் சூத்திரம் இல்லை. இன்றைக்கி வந்து இன்னொரு பக்கம் இஸ்ரேலுடைய அழிவு அதிகமாகிட்டே இருக்குது. இஸ்ரேலில் பல்வேறு இடங்கள் இன்றைக்கி வந்து டெல் அவீவ் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. மக்கள் வந்து அங்கேருந்து சாராக வெளியேறிட்டு இருக்காங்க. இப்போ இதுவும் அவங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். இதில் எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, இந்த பக்கம் போர் நடந்துகிட்டு இருக்கு, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சர தங்கம் வெள்ளியோட விலை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுக்கும் அப்படி என்ன சம்பந்தம் சார்? நீங்கள் தங்கம் வெள்ளி மட்டுமா குறையுது, பங்குச்சந்தை பார்த்தீங்களா? ஆமாம், ரொம்ப டவுனில் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட HDFC பேங்குக்கு மட்டும் என்னமோ 10 லட்சம் கோடி லாஸ்ன்றானுங்க. செய்தியை சொல்கிறேன், டக்குன்னு இறங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தங்கமுமே பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில்லாத இடத்துல இருக்குது. முந்தா நாள் வந்து விலை குறையுது, திருப்பி நேற்று கூடி மறுபடியும் குறையுது. பட் இருந்தாலும் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு சவரன் வந்து 30,000 குறைஞ்சிருக்கு, 1,06,000 ரூபாய்க்கு வந்துருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா 1,03,000 ரூபாய்க்கு வந்தது. தங்கம் வாங்குறவன் வந்து செலக்ட் பண்ணிட்டு போய் காசு கட்டுறதுக்குள்ள 3,000 கூடன்றாங்க. புரியுதா? அந்த அளவுக்கு ஒரு ஏண்டா இப்போத்தானடா வந்து 1,03,000 சொன்னேன். இல்லைங்க, நீங்கள் பேசி முடிக்கும்போது கூட்டிடுச்சிங்கன்றான். இப்போ இப்படி போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு நிலையற்ற ஒரு பொருளாதார என்பது எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா பொருளாதாரம் என்பது ஒரு அப்படி இருக்கணும், ஒரு கொஞ்சம் கூடும் குறையும். திடீர்னு கேம்லிங் மாதிரி குறையிறதும் கூடுறது என்பது ஒரு பொருளாதார ஒரு டெஃபிஷியன்சி என்பது ரொம்ப மோசமான இடத்துல பொருளாதாரம் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, இப்போ பாருங்களேன், நேற்று ட்ரம்ப் வந்து 48 மணி நேரம் போர் நிறுத்தம், 48 மணி நேரத்துக்கு அப்புறம் 5 நாள் போர் நிறுத்தம் சொன்னோடனே டக்குன்னு கச்சா எண்ணெய் இறங்கிடுச்சு விலை, அது வரைக்கும் ஏறிட்டு இருக்கு. இன்னைக்கு ஈரான் தெளிவாக சொல்கிறாங்க, ட்ரம்ப் வந்து வாயில் வடை சுடுறதுக்கு காரணம் கச்சா எண்ணெய் விலை குறைக்கிறதுக்கு. சிம்பிள். கச்சா எண்ணெய் விலை $79 இருந்தது, $120 $130 போயிட்டு இருந்தது. ஈரான் தெளிவாக சொன்னாங்க, இது $200 தொடாத வரை நாங்கள் விட மாட்டோன்னு. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை விலையேற்றம் தான் அவங்களுக்கு லாபம்.
ஏன்னா இருக்கிறது லாஸ் ஆகிருக்கு. அப்போ இருக்கிற எண்ணெயை டபுளாக விற்கணும். ஒரு அமௌண்ட் ஆஃப் இது எரிஞ்சு போச்சு. அப்போ நான் என்னுடைய நஷ்டத்தை எங்கே காம்பன்சேட் பண்ணுவேன்? விலையை கூட்டி தான் காம்பன்சேட் பண்ணுவேன். அப்போ ஈரான் அந்த இடத்துக்கு வர்றாங்க. இங்கே அமெரிக்கா என்னென்னா விலை குறைச்சா தான் நல்லது, அவங்களுக்கு நல்லது. அவங்க விலை குறைச்சா தான் அவங்க மக்களுக்கு இப்போ குறைக்க முடியும். ஏன்னா ஒரு கேலன் ஒரு $1.50 கூட்டிடுச்சு. அப்போ அதனால என்ன செய்கிறாங்க? விலையை குறைக்கணும். உடனே போர் நிறுத்தன்னு சொல்கிறார். உடனே எண்ணெய் விலை குறையுது. புரியுதா உங்களுக்கு? உடனே பங்குச்சதை ஏறிச்சு மேலே. என்னன்னா ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொன்னால் குறையுது, போர்னு சொன்னால் கூடுது. அப்போ முதலாளிகள் பயப்படுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதா வேண்டாமா? தங்கத்தில் பண்ணுறதா, இங்கே பண்ணுறதா, எதில் பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி பயப்படுறாங்க எதுலையாவது பண்ணணும் அப்படின்னு. இப்போ இந்தியாவுடைய டாலருக்கு எதிரான இந்தியா பணம் எகிரிட்டு இருக்கு, தூர தாண்டும் போல. அப்போ இது எல்லாமே ஒரு நிச்சயமற்ற அன்சர்டனிட்டி எக்கனாமிக் கிரைசிஸ். இல்லை, இந்தியாவும் பெருமளவில் பாதிக்கப்பட்டு தான் இருக்குது. பெட்ரோல் டீசல் வந்து தட்டுப்பாடு இருக்கும், எல்பிஜி கேஸ் வந்து நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற குமுறலும் இருக்குது. ஸோ இதுலேருந்து இந்தியா எப்படி மீளப்போகிறது? என்ன ஐடியா வச்சுருக்காங்க? நேற்று பிரதமர் பாராளுமன்றத்தில் பேசினார்ல, என்ன பேசினார்? ஆனால் ஃபுல்லாக பேசினார். அதுக்கு என்ன சொல்யூஷன் அவர் சொல்லலை. பேசினார், நமக்கு தெரிஞ்ச விஷயத்த பேசினார். நமக்கு என்ன, நம்ம பேசுகிறோம்ல, ஆமாம் மோசமான சிச்சுவேஷன் தான், ஹார்மோஸில் ப்ராப்ளம், கப்பல் விடலை, நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டு இருக்கோம், ஒரு இடத்துல பெட்ரோல் வாங்கலை, 41 நாட்டில் வாங்குகிறோம், ஒரு நாட்டில் வாங்கினா தான் 41 நாட்டில் பிரித்து வாங்குகிறோம். இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சது மாதிரி நமக்கும் தெரியும் இந்த சுச்சுவேஷனை. என்ன வேறு என்ன சொல்யூஷன்? நீங்கள் வந்து இன்ன வரைக்கும் ஃப்ரீயாக ஆகலை. அப்போ நீங்கள் வந்து இப்போ ரஷ்யாவிடம் இருந்து வாங்குறீங்க, விலை கூடி தான் வாங்குறீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டணும். நீங்கள் இதே பாகிஸ்தான்லேயோ பங்களாதேஷ் ஸ்ரீலங்காலெலாம் பெட்ரோல் விலை ஏறி போச்சு. ஆனால் நம்ம இன்னுமே இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு $2 $3 அப்படின்னு போயிட்டுருக்கு. என்ன காரணம்னா நம்ம ஏற்கனவே ரொம்ப சீப்பாக வாங்கினோம். நம்ம ரஷ்யாவிடம் வாங்கும்போது $40 வாங்கினோம். ஆனால் வெளியே $70 வாங்கினோம். அப்போவும் நம்ம $102 தான் பெட்ரோல் கொடுத்தோம். ஏன்னா அவ்வளோ கொள்ள லாபம் கிடச்சிது ரிலையன்ஸுக்கு. இப்போ விலை கூடுனதுனால இவருக்கு வந்து மெல்லவும் முடியல, எதுவும் முடியாமல் அதே விலைக்கு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு இருக்கும். கொஞ்சம் சம்பாதிச்ச லாபத்தை இன்றைக்கி ஈடுகட்டிகிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். எத்தனை நாளைக்கு? இன்றைக்கி அதுக்கு தான் ஒரு பிரதமர் வந்து பாராளுமன்றத்தில் பேசுகிறார். ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாது, விலை கூடிடும். புரியுதா உங்களுக்கு? அவர் வந்து என்ன வழினா விலை கூடும். அதை இதுதான் சொல்கிறேன், கஷ்டம். இதுவரை இந்தியா சந்திக்காத சேலஞ்சஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. விலை கூடனா கண்டுக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிங்க, அப்படி தான் சொல்கிறார். இதை வந்து நீங்கள் வந்து சமாளிக்கிறதுக்கு ஒரு வழி இல்லை. இன்றைக்கும் நாங்கள் வந்து இன்னொரு மெத்தடில் வர்றாங்க. ஒரு சிலிண்டருடைய வீட்டு சிலிண்டருடைய வெயிட் வந்து 14.2 கிலோ, அதை 10 கிலோவாக ஆக்கலாமான்னு ஐடியா பண்ணுறாங்க. ஏன்னா 14 கிலோவே எங்களுக்கு 25 நாள் தான் வருது, 10 கிலோ ஆக்கினா வாரம்லே வாங்கணும். அது எப்படி வாங்க போகிறோம்? அப்போ இந்த மாதிரிலாம் திட்டம் போட்டு என்னென்னா பிரித்து கொடுக்குறாங்களாம். 14 கிலோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்களுக்கு 10 கிலோ கொடுத்துட்டு இவருக்கு 10 கிலோ கொடுத்துட்டா இன்னொருத்தருக்கு ஒரு 10 கிலோ கொடுக்கலாம்ல அப்படின்னு வாங்குறாங்க. இது மாதிரியெல்லாம் சிந்தனை என்பது இன்றைக்கி உலகம் வந்து எக்கனாமிக் கிரைசிஸில் எப்படி இருக்குங்கிறத நம்ம உணர்ந்துடணும். அப்படிங்கிறது தான் ஒரே வழி தான். ட்ரம்ப் வந்து சரி ரைட்டு, அவர் வந்து போர் நிறுத்தம் அவங்க தான் கூப்பிட்டாங்க, அதனால தான் வர்றேன்னு சொல்லி ஒரு வடை சொல்கிறாருல, சொல்லிட்டு போகிறாரு. ஈரானை கொஞ்சம் தாஜா பண்ணி அந்த ஆள் அப்படி சொல்லிட்டு போகிறான். சரி நீங்கள் தான் ஒத்துக்குங்க, ஈரானை ஒத்துக்கொள்ள வைத்து சரி ஹார்மோஸை வச்சுக்கிங்க, நீ வேண்டாம், காம்பன்சேஷன் வாங்கிக்கிங்க, உலக நாடுகள்லாம் சேர்ந்து உன்னுடைய லாஸுக்கு ஒரு காம்பன்சேஷனை யுனைடெட் நேஷன் சார்பில் கொடுத்துருவோம். நீ கேட்குறல போனால் ஒரு 800 பில்லியன் கேட்குற, எல்லா நாளும் ஆளு கொஞ்சம் காசு போடு. எங்கள் நம்ம ஊரில் மட்டும் ஒரு வெள்ளமோ ஒரு பிரச்சனையோ வந்தால் எல்லோரும் ஒரு தட்டை எழுந்திரலையா, எல்லோரும் காசு போடுறோம்ல, அது மாதிரி இருக்கிற 143 நாடும் காசு போட்டு ஈரானுக்கு கொடுங்க, இந்த இடத்துக்கு நகர்த்துங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்கா மட்டும் கொடுக்க முடியாதுன்றான்ல, எல்லாரும் கொடு. இவன் என்ன சொல்கிறான்? அவன் அடித்ததுக்கு நாங்கள் எனக்காடா எனக்கு வலிக்கணும், அவனுக்கு அடித்தா அவனுக்கு தானடா வலிக்கணும். அது நடந்து போச்சு. இப்போ நமக்கும் வலிக்குது இல்லை? இப்போ வந்து எல்என்ஜி ப்ராப்ளம் இருக்குது, பெட்ரோல் ப்ராப்ளம் இருக்குது, இன்றைக்கி ஹார்மோஸில் பிரச்சனை, வேறு எங்கே வழியிலையும் கொண்டு போக முடியல. இப்போ எல்லோரும் சேர்ந்து நிறுத்த வேண்டும் என்று இன்றைக்கி பேசுகிறாங்க. அதை தான் ஈரான் சொல்கிறாங்க, பிரிக்ஸை கொண்டு வாங்க, பிரிக்ஸ் மூலமாக இதெல்லாம் பேசுங்க. பிரிக்ஸில் அவங்களும் உறுப்பினராக இருக்காங்க. அதில் ரஷ்யாவும் சைனாவும் தான் முக்கியமான பார்ட்னர். அஃப்கோர்ஸ் இந்தியாவும் பெரிய பார்ட்னராக இருக்கும். அது மூலமாக நீங்கள் உலகத்தில் கையேந்துங்க, எங்களுக்கு வாங்கி கொடுங்க, காம்பன்சேட் பண்ணி கொடுங்க, இதுதான் வழி என்று ஈரான் சொல்கிறது. இப்படி தான் போயிட்டுருக்கு போர். கண்டிப்பாக சார். ஸோ இந்த போர் சீக்கிரம் முடிவுக்கு வரணும், மக்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் வாழணுங்கிற எல்லோட எதிர்பார்ப்பாக இருக்குது. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.